Hello friends, welcome back to my YouTube channel. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை நம்ம இன்னைக்கு பேசுறதுக்கு தான் நம்ம இந்த வீடியோவே ஃபர்ஸ்ட் பண்றது. என்ன மேட்டர் அப்படின்னு பாத்தீங்கன்னா கடந்த ஒரு 2 வீடியோக்கு முன்னாடி நான் போட்டிருப்பேன். இப்போ சார்ஜர் பிரைஸ் எல்லா கம்பெனிக்காரங்களும் ரீஃபண்ட் பண்றாங்க. இதுல பாத்தீங்கன்னா ஓலாவா இருக்கட்டும், ஏத்தரா இருக்கட்டும், TVS IQUBE இருக்கட்டும், ஹீரோ விடாவா இருக்கட்டும், இவங்க எல்லாரும் வந்து சார்ஜருக்கான பணத்தை வந்து ரீஃபண்ட் பண்ணுறாங்க. இது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க வந்து இந்த ஃபேம் 2 சப்சிடியை வந்து மிஸ்யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு கவர்மெண்ட் சைட்லேருந்து கண்டுபிடிச்சதுனால எல்லாருக்கும் வந்து இது ஒரு நோட்டீஸாக போயிருக்கு. ஸோ இது ஒரு 2 வாரத்துக்குள்ளே இதை சார்ட் அவுட் பண்ணணும், இல்லாட்டினா ஃபேம் 2 சப்சிடி யாருக்கும் வராது அப்படின்ற மாதிரி எல்லாருக்கும் நோட்டீஸ் போயிருக்கு. அதனால் எல்லா கம்பெனிக்காரங்களும் அந்த சார்ஜரோட ப்ரைஸ் எக்ஸ்ட்ராவாக சார்ஜருக்கு 10,000 20,000 ரூபாய் நம்ம கொடுத்துட்டு இருந்தாலும் ஸோ அதுக்கான ப்ரைஸை வந்து ரீஃபண்ட் பண்ண சொல்லி எல்லா கம்பெனி, அதை நான் குறிப்பாக இந்த 4 கம்பெனி சொல்லியிருந்தால இந்த 4 கம்பெனியை வந்து ரீஃபண்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிட்டாங்க. ஸோ இதுக்கான அறிவிப்பு எல்லா கம்பெனி சைட்லேயும் நம்மளால் பார்க்க முடியுது. இப்போ நம்ம அந்த வீடியோவில் கூட லாஸ்ட்டாக சொல்லியிருப்போம், இந்த விஷயத்துக்கு அப்புறம் கம்பெனிலேருந்து ப்ரைஸ் இன்க்ரீஸ் பண்ணுவாங்களா, இல்லை வந்து நம்ம ஆல்ரெடி பே பண்ண ப்ரைஸே இருக்குமா, இல்லை இந்த சார்ஜருக்கான ப்ரைஸ் வந்து நமக்கு ரெடியூஸ் ஆகி வருமா அப்படின்ற ஒரு கேள்வி இருந்தது. இது ரிலேட்டடாக ஒரு கம்பெனியை பற்றி நம்ம பேச வேண்டியது இருக்குது. அவங்களோட ப்ரைஸை வந்து ரிவைஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னே நம்ம சொல்லலாம். ஸோ அதை பற்றி தான் நம்ம பேச போகிறோம். ஸோ நம்ம வீடியோ இப்போ நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிங்கன்னா நான் போடுற ஒவ்வொரு வீடியோக்கும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அது என்ன மேட்டர் அப்படின்றத பார்ப்போம். சரி, இப்போ நம்ம குறிப்பாக ஒரு கம்பெனியை பற்றி பேசுவோம். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த TVS IQUBE. இந்த TVS IQUBE வந்து ஆரம்பத்துலேருந்தே உங்களோட சார்ஜர் வந்து தனியாக தான் வித்துட்டு இருந்தாங்க. ஸோ நம்ம நிறைய விமர்சனம் இந்த சார்ஜர் விஷயமா, அதுவும் குறிப்பாக இந்த TVS IQUBE சார்ஜர் விஷயமா நம்ம பேசிகிட்டு இருந்திருக்கோம். பேஸ் மாடல்லையே இப்போ Gen 2 மாடலாக இருக்கட்டும், அடுத்தது TVS IQUBE S-ஆக இருக்கட்டும், ST இன்னும் வரவே இல்லை. ஸோ இதுக்கு எல்லாமே வந்து புது சார்ஜர் வந்திருக்கு. இந்த புது சார்ஜரில் பார்த்தீங்கன்னா 2 வேரியண்ட்டில் வந்திருக்கு. ஒன்று வந்து 950 வாட்ஸ் சார்ஜரும் இருக்குது. ஓகே, சரி, இப்போ இந்த அறிவிப்புக்கு அப்புறம் இவங்களை வந்து எங்களோட சார்ஜருக்கான காசை நான் கொடுத்துட்றோம், இனி யாராச்சும் வந்து TVS IQUBE வாங்கினா அவங்களுக்கு சார்ஜர் இலவசம் சொல்லிட்டாங்க. ஆனால் ப்ரைஸில் ஒரு விஷயத்த பண்ணி வச்சுருக்காங்க. அது என்ன அப்படின்றத நம்ம பார்ப்போம். அவங்களோட சைட்டில் கொடுத்துருக்கிற ப்ரைஸ் என்ன அப்படின்றத நம்ம பார்த்தா TVS IQUBE சென்னை ஷோரூமோட ப்ரைஸ் லிஸ்ட் போட்டிருக்காங்க. ஸோ நம்ம எக்ஸ் ஷோரூம் ப்ரைஸ் அப்படின்னு பார்க்கும்போது 1,68,495 ரூபா போட்டிருக்காங்க. இல்லை ரிஜிஸ்ட்ரேஷன் காஸ்ட் 0, சாஃப்ட்வேர் அப்கிரேட், ஏன்னா இது பேஸ் மாடல், இதுக்கு சாஃப்ட்வேர் அப்கிரேடுன்னு ஒன்றும் கிடையாது, இதுக்கு ஒரு 100 ரூபா போட்டிருக்காங்க. முனிசிபாலிட்டி டேக்ஸே கிடையாது. ஸ்மார்ட் ஃபீ அப்படின்னு சொல்லி 200 ரூபா போட்டிருக்காங்க. அது ஸ்மார்ட் கார்டு ஃபீ எல்லாருக்கும் தான் வரும். அண்ட் இன்சூரன்ஸ் அப்படின்ற பேரில் ஒரு 1,350 ரூபா, ஃபஸ்ட் இயர் ஓன் டேமேஜ் 0 டிப்ரிஷியேஷன், 5 இயர் தேர்ட் பார்ட்டி 3,295, பர்சனல் ஆக்சிடென்ட் கவர் ஃபார் 1 இயர் 443 rupees, ஹேண்ட்லிங் சார்ஜ் ஒரு 500 rupees. ஸோ வித்தவுட் சப்சிடி நமக்கு 1,74,382 ரூபா வந்திருக்கு. ஸோ இந்த ஃபேம் 2 சப்சிடி 51,000 ரூபாய் நமக்கு வந்து மைனஸ் ஆயிடுச்சுன்னா நமக்கு 1,23,000 ரூபாய் நமக்கு வருது. ஓகே, ஸோ இந்த பேஸ் மாடலை பொறுத்த வரைக்கும் நமக்கு போன வாட்டி நமக்கு எவ்வளோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 25-26 கிட்ட போச்சு. இப்போ வந்து நமக்கு 1,23,000 அப்படின்ற மாதிரி இங்கே காட்டுது. ஸோ இதை நம்ம வந்து ஷோரூம்லேயும் போய் விசாரித்தோம், இதே ப்ரைஸ் தான் அவங்க கொடுக்குறாங்களா அப்படின்றது. அங்கே ஒரு ஷாக்கிங்கான ஒரு விஷயத்தை ஏற்பட்டது. அது என்ன அப்படின்றத சொல்கிறேன். இப்போ TVS IQUBE S-ஓட ப்ரைஸ் என்ன அப்படின்னு பார்த்துருக்கோம். எஸ் மாடல் நம்ம செலக்ட் பண்ணிட்டோம். நமக்கு வந்து ஆன் ரோட் ப்ரைஸ் 1,32,822 அப்படின்னு காட்டுது. ஸோ இதோட பிரேக்கப் என்ன அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு 1,68,495 rupees இதோட எக்ஸ் ஷோரூம் ப்ரைஸ் அதில் போட்டிருக்காங்க. இதில் இன்க்ளூட் சார்ஜர் அண்டு GST அப்படின்றது தெளிவாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதில் ரெஜிஸ்ட்ரேஷன் காஸ்ட் அப்படின்னு சொல்லி 0 rupees அண்ட் சாஃப்ட்வேர் அப்கிரேட் காஸ்ட்டு 9,440 rupees வந்து இன்க்ளூடிங் GSTயோட சாஃப்ட்வேர் அப்கிரேடுன்ற ஒரு பேக்கேஜ் ஒன்று இன்க்ளூட் ஆகிருக்கு. ஓகே, ஸோ இது என்ன மேட்டர் அப்படின்றத நம்ம மறுபடியும் பேசுவோம். ரோட் டேக்ஸு, ரோட் சேஃப்டி, SS எல்லாம் சேர்த்து 100 ரூபா, முனிசிபாலிட்டி டேக்ஸ் 0, ஸ்மார்ட் கார்டு ஃபீஸ் 200, இது எல்லாமே வந்துடுது. அண்டு நமக்கு இன்சூரன்ஸாக பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அதே இன்சூரன்ஸ் தான், 1,320. உங்களுக்கு ஃபஸ்ட் இயர் இன்சூரன்ஸ் 5 இயர்ஸ்க்கு வந்து 3,295, PA வந்து உங்களுக்கு 443, ஹேண்ட்லிங் சார்ஜ் 500. ஸோ டோட்டலாக 1,83,822 rupees வருது. ஃபேம் 2ல் அதே உங்களுக்கு 51,000 rupees உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக வருது. ஸோ உங்களுக்கு ப்ரைஸ் எஃபெக்டிவ் ப்ரைஸுன்னு அப்படின்னு காட்டும்போது உங்களுக்கு 1,32,822 rupees வருது. ஓகே, ஸோ இதில் நம்ம ப்ரைஸ் வைஸ் அப்படின்னு பார்க்கும்போது
இப்போ இங்கே கொடுத்துருக்கிற ப்ரைஸு 1,32,822 கொடுத்துருக்காங்களா. ஸோ இது 1,33,000 வச்சுக்கோங்க. ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம டிவிஎஸ் ஐக்யூப் எஸ் வாங்கியிருந்தாலும் இதே ப்ரைஸ் தான் இருந்தது. இப்போ நமக்கு வந்து அதே ப்ரைஸ் தான் இருக்குது. ஸோ பேசிக்லி நம்ம அந்த 10,000 ரூபா நம்ம மைனஸ் பண்ணியிருந்தா நமக்கு ப்ரைஸ் வந்து 1,22,000 கிட்ட தான் நமக்கு டிவிஎஸ் ஐக்யூப் எஸ் மாடலே வந்திருக்கும். ஏன் இந்த ப்ரைஸ் வந்து அங்கேயே நிற்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க இங்கே நிறைய விஷயத்தை வந்து மறுபடியும் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாஃப்ட்வேர் அப்கிரேட் 9,440 rupees அப்படின்னு இந்த சாஃப்ட்வேர் அப்கிரேட் பேக்குன்னு ஒன்று போட்டிருக்காங்க. இப்போ கவர்மெண்ட் ஒன்றுத்துக்குமா சொல்லிட்டு இருக்கணும். இப்போ சாஃப்ட்வேர் அப்கிரேட் பேக்குன்னு எதுக்கு நீங்கள் இதில் போடுறீங்க? சாஃப்ட்வேர் அப்கிரேட் பேக்னா என்ன? எனக்கு தெரிஞ்சு டிவிஎஸ் ஐக்யூப்ல ஆஹா ஓஹோன்னு பேசுகிற மாதிரி ஒரு பெரிய சாஃப்ட்வேரும் கிடையாது. உங்களுக்கு ஜஸ்ட் டர்ன் டு டர்ன் நேவிகேஷன் தான் இருக்குது, ஒரு ஸ்வைப் கண்ட்ரோல் இருக்குது. இதுக்கு ஒரு சாஃப்ட்வேர் அப்கிரேடுன்னு சொல்லி ஒரு 10,000 ரூபாய் கொடுக்கணுமா? அது பார்த்தீங்கன்னா சரி, அட்லீஸ்ட் போன வாட்டியாச்சும் நம்ம வந்து சார்ஜருக்குன்னு ஒரு 10,000 ரூபாய் கொடுத்தோம். சரி, அதாச்சும் ஒரு பொருளுக்கு நம்ம 10,000 ரூபாய் கொடுக்குற மாதிரி இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா வெறும் சாஃப்ட்வேர் சொல்லி 10,000 ரூபாய் நம்ம கொடுக்குற மாதிரி இருக்கு. இப்போ இதுக்கு வந்து மறுபடியும் கவர்மெண்ட் சைட்லேருந்து இது என்ன சாஃப்ட்வேர்ல உங்களுக்கு வந்து ஸ்கூட்டரோட கொடுக்க மாட்டீங்களா, தனியாக தான் கொடுப்பீங்களா அப்படின்ற மாதிரி கவர்மெண்ட் கேட்கணுமா? அப்போ கேட்டால் தான் நீங்கள் அதுக்கெல்லாம் வந்து நடவடிக்கை எடுப்பீங்களா அப்படின்ற மாதிரி இருக்குது. சரி, இந்த சாஃப்ட்வேர் அப்கிரேடில் நீங்கள் என்ன தான் சாஃப்ட்வேர் கொடுக்குறீங்க? ஸோ அதையாச்சும் நீங்கள் வந்து சொல்கிறீங்களா? இந்த மாதிரியான இந்த ஃபீச்சர்ஸ்லாம் கொடுக்குறோம், ஹில் அசிஸ்ட் கொடுக்க போகிறோம், ஜிபிஎஸ் வச்சு கொடுக்க போகிறோம், நம்ம வந்து கூகுள் மேப் கொடுக்க போகிறோம் அப்படின்ற மாதிரி ஏதாச்சும் கொடுக்குறீங்களா? உங்களோட சாஃப்ட்வேர் அப்கிரேடில் ஒன்றுமே இருக்காது. அப்புறம் எதுக்கு இந்த சாஃப்ட்வேர் அப்கிரேட் சொல்லுங்கள் மக்கள், நீங்களே சொல்லுங்க. இந்த எதுக்கு இந்த சாஃப்ட்வேர் அப்கிரேட், அதுவும் 9,440 rupees. எனக்கு ஒன்றுமே புரியலைங்க. இந்த 9,440 rupees கேட்கும்போது வயிற்றுச்சலாக இருக்குங்க. போன வாட்டி பண்ணதே நம்ம பேசிகிட்டு இருந்தோம், இப்போ மறுபடியும் சாஃப்ட்வேர் அப்கிரேடுன்றாங்க. என்ன தான் நினச்சிக்கிட்டு இருக்காங்க டிவிஎஸ்ஸை? ப்ளீஸ் டெல் மீ. ஓகே, நீங்கள் எக்ஸ் ஷோரூம் ப்ரைஸ் தான் 1,68,000 ரூபாய் போட்டிருக்கீங்களா? இதுக்கு மேலே நீங்கள் என்ன ஏன் ஆட் பண்ணுறீங்க? இதுக்கு மேலே போட்டு 1,80,000 ரூபாய் போட்டிருக்கீங்க. அப்பாடி. ஓகே, 1,80,000 ஸ்கூட்டரா அந்த டிவிஎஸ் ஐக்யூப்ல? அப்படி பேட்டரியாச்சும் பெருசாக இருக்கா? வெறும் 3 கிலோவாட் பேட்டரியோட தான் நீங்கள் கொடுத்துருக்கீங்க. அதுக்கு இவ்வளோ ப்ரைஸு, அதில் 50,000 ரூபாய் கவர்மெண்ட் மானியம் போய் எங்களுக்கு வந்து கிடைக்கிற ப்ரைஸுன்னு பார்த்தீங்கன்னா அதே ப்ரைஸ் தான். ஸோ சுற்றி வலிச்சு பார்த்தீங்கன்னா நீங்கள் திருப்பியும் கணக்கை வந்து இது அதுன்னு சொல்லி டேலி பண்ணி ஒரே ப்ரைஸ் தான் கொடுத்துருக்கீங்க. சரி, இந்த ப்ரைஸுக்கே வாங்கலாம் அப்படின்னு சொல்லி டீலர்கிட்ட போனால் டீலர் வந்து இதுலேருந்து ஒரு 5,000 ரூபாய் எக்ஸ்ட்ரா வச்சு வித்துட்டு இருக்காங்க. கேட்டால் அதில் சில விஷயங்கள்லாம் வந்து சைட்டில் ஆட் பண்ணலை. அதெல்லாம் நீங்கள் டீலர்கிட்ட போகும்போது அந்தந்த டீலருக்கு ஏற்ற மாதிரி ப்ரைஸ் மாறும் அப்படின்னு சொல்லி ஒரு 4,000லேருந்து 5,000 rupees வித்தியாசம் வருது. நான் இதே டிவிஎஸ் ஐக்யூப் எஸ் மாடல் கேட்கும்போது எனக்கு கிட்டத்தட்ட 1,35,000 36,000 கிட்ட சொல்கிறாங்க. 1,36,000 கிட்ட நமக்கு சொல்கிறாங்க. டிவிஎஸ் ஐக்யூப்ல கேட்கும்போது 1,26,000 27 கிட்ட சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 4,000லேருந்து 5,000 ரூபாய் எக்ஸ்ட்ராவாக நம்ம பே பண்ணுற மாதிரி இருக்குது. இதுக்கு கணக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் அக்சசரிஸ் தரோம். இதை கேட்டால் வந்து இன்சூரன்ஸில் வந்து கரெக்டாக அவங்க போடலை, இன்சூரன்ஸில் வந்து கொஞ்சம் அதிகமாகுது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து ஆர்டிஓ சார்ஜஸும் அதிகமாகுது அப்படின்ற மாதிரி டீலர் தரப்புலேருந்து சொல்கிறாங்க. இன்னொன்று எக்ஸ்ட்ரா அக்சசரிஸ்ன்னு சொல்லிட்டு மறுபடியும் இந்த சென்டர் ஸ்டாண்டு, சைட் ஸ்டாண்டு இதெல்லாம் வந்து அக்சசரிஸில் வச்சிடுறாங்க. ஈவன் நமக்கு வந்து இந்த பச்சை கலர் போர்டு மாட்டுறாங்களா, அதுக்குமே வந்து தனியாக சார்ஜஸ் போடுறாங்க. ஸோ அது ஒரு 2,500 ரூபாய் கிட்ட நமக்கு அடிஷ்னலாக அக்சசரிஸ்ன்ற பேரில் நமக்கு 2,500 ரூபாய் எக்ஸ்ட்ராவாக பில்லிங் பண்ணுறாங்க. ஸோ இதெல்லாம் டீலர் சைட்லேருந்து எக்ஸ்ட்ராவாக பில் பண்ணுறது. ஓகே, இது ஆப்ஷனலாக கூட இல்லை. இதை நீங்கள் வாங்கினீங்கன்னா நீங்கள் கிட்டத்தட்ட உங்களுக்கு இதே ப்ரைஸை, அதாவது இந்த ப்ரைஸுக்கு மேலே ஒரு 5,000 ரூபாய் கொடுத்து வாங்குற மாதிரி தான் இருக்குது. ஸோ இதில் கொடுத்துருக்கிற ப்ரைஸு கூட நம்மளால் வந்து இதுதான் எஃபெக்டிவ் ப்ரைஸ் அப்படின்ற மாதிரி நம்ம இல்லை. இதுக்கு மேலே நம்ம ஒரு இவ்வளோ ரூபாய் கொடுத்து தான் நான் வாங்குற மாதிரி இருக்குது. டிவிஎஸ் ஐக்யூபை வந்து வாங்கணும் அப்படின்னு நான் பொதுமக்களாக நான் ஒரு டிவிஎஸ் ஐக்யூப் வாங்கணும் அப்படின்னும் போது இந்த சாஃப்ட்வேருக்கே நான் வந்து 10,000 ரூபாய் செலவு பண்ணணும் போது ஃபியூச்சரில் ஏதாச்சும் எனக்கு செலவு வச்சதுன்னா நீங்கள் மறுபடியும் ஏதாச்சும் சாஃப்ட்வேரு ஹார்ட்வேருன்னு சொல்லி அதிகமாக காசு வாங்கிடுவீங்களோ அப்படின்ற ஒரு பயமும் இப்போ எனக்கு வர ஆரம்பிச்சிடுச்சு. நீங்கள் ஏத்தர் அண்ட் உங்களோட காம்படிட்டர் ப்ராடக்ட் ஏத்தராக இருக்கட்டும், ஓலாராவாக இருக்கட்டும், இவங்க அளவுக்கு சாஃப்ட்வேரை கொண்டு வந்துட்டு நீங்கள் ஒரு அப்கிரேடுன்னு சொன்னால் கூட பரவாயில்ல. ஆனால் ஒன்றுமே இல்லாத ஒரு விஷயத்துக்கு அப்கிரேடுன்னு சொல்லி வாங்குறது அப்படின்றது கண்டிப்பாக அது நல்லா இல்லை அப்படின்னு தான் நம்ம சொல்லி முடிக்க வேண்டியதாக இருக்குது. ஸோ நீங்கள் வந்து என்ன நினைக்கிறீங்க, பொதுமக்களான உங்களோட கமெண்ட்டை தெரிவிங்க. ஐ ஹோப் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நான் நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, see you, bye bye.